அதை தருகின்றேன் அவனுக்கு. எதையாவது விட்டு அவனிடம் பாதுகாப்பு தெரியும் சொன்னா நான் பாதுகாப்பு தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே அது யாரு, அது என்னன்னு சொன்னா இதுல இந்த ஃபர்லான வணக்கங்களுக்கு பின்பாக அது அதிகப்படியான வணக்கத்துல உள்ளதான் திக்ரை கல்வி. அதாவது திக்ர் செய்யும் பொழுது ஃபர்லான 5 நேர தொழுகையை தொழுதுட்டு அதுக்கப்புறம் தஹஜ்ஜத்தும் தொழுதுட்டு நாம இந்த திக்ரே கல்வின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ர காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் அதிகப்படியா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிட்டு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய இறைநேசர் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்ட்ட எதை கேட்டா அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக அந்த தன்மையில தான் இறைநேசர்கள் இருக்கிறாங்க. அப்ப இறைநேசர்கள் அல்லாஹ்ட்ட ஏதாவது கேட்டா அல்லாஹ் கொடுக்கறான். அந்த ஷேக் அப்துரஹீம் சொல்லக்கூடிய இந்த இறைநேசர் அந்த பிற என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய வழியாக அல்லாஹ்வுடைய இறை நேசராக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இதோ இந்த மனிதருடைய அகக்கண்ணை திறப்பாயாக என்று துஆ செய்றாங்க. அப்போ நம்முடைய புறக்கண் இருக்கிற இந்த புறக்கண்ல உலகத்துல உள்ள அனைத்தையும் பார்த்துடலாம். ஆனா யாருக்கு அகக்கண் திறக்கிறதோ, இந்த இதயத்துல ஒரு கண் இருக்கிறது, இந்த இதய கண் யாருக்கு திறக்கிறதோ அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ரூஹ்களை பார்க்கலாம், மலக்குகளை பார்க்கலாம், மறைவான விஷயங்களை பார்க்கலாம். இங்கு இருந்த நிலையிலேயே அவங்க என்ன செய்யலாம், கஅபத்துல்லாஹை பார்க்கலாம், மஸ்ஜித் நபியை பார்க்கலாம். இது எல்லாம் யாருக்கு இந்த அகக்கண் திறக்கிறதோ அவர்கள் பார்க்கலாம். இது யாருக்கு திறக்கணும்னு சொன்னா இந்த திக்ரே கல்வியை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இவங்க இறைநேசர்களால அல்லாஹ் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய அகக்கணை திறப்பாயாக என்று துஆ செய்யும் பொழுது இறைநேசருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அவங்க துஆவை கபூல் செய்து அவருடைய அகக்கணை திறக்கின்றான். திறக்கும் பொழுது இந்த ஷேக் அல்லாஹ் கான் சொல்லக்கூடிய இந்த பெரியார் பாக்குறாங்க, அந்த கபூர்ல ஒரு மனிதர் பிரகாசமா இருக்கிறார். அவரை பார்த்துட்டு இவங்க அழைக்கிறாங்க. அவங்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்கள்ட்ட இந்த ஆன்மீக விஷயங்களை கத்துக் கொடுக்கறாங்க. இப்ப இவங்க இதுவரையிலையும் மார்க்க விஷயங்களை கத்துக்கிட்டாங்க, குர்ஆனை கத்துக்கிட்டாங்க, ஹதீஸை கத்துக்கிட்டாங்க. அதே சமயத்துல ஆன்மீக விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த இறைநேசர் மூலமாக அவங்க கத்துக் கொடுக்கறான். அதெல்லாம் கத்துக்கிட்டவங்க அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க மதீனாவில், அதாவது அந்த ஷேக் அப்துரஹீம் சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த உஸ்தாத் ஷேக் காஜா அல்லாதீன் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 400 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்து மறைந்து அங்க அடக்கமா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் இவங்க பேசுறாங்க. இப்ப அவங்ககிட்ட கேட்கறாங்க, நீங்க மதீனாவில பிறந்த நீங்க அந்த மதீனாவை விட்டு இதுக்காக இங்க வந்தீங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்த மதீனா இருக்குது, அந்த மதீனா அங்கே இருந்திருக்கலாமே, ஏன் அதை விட்டு இங்க வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் வஃபாத்தாகி எனக்கு அடக்கப்பட்ட பின்பு இந்த கபர்ல வைத்த பின்பு எனக்கு அறிவிக்கப்பட்டது, இன்னும் 400 வருடங்களுக்கு பின்பாக இந்த இடத்திற்கு அல்லாஹ் யார்கான் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வருவீர்கள். உங்களுக்கு இந்த திக்ரே கல்வி என்று சொல்லக்கூடிய இதனை கற்றுக் கொடுத்து உங்கள் மூலமாக இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். ஆகவே உங்களுக்காக வேண்டி 400 வருடங்களாக நான் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அமானியத்தை உங்களோட ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது இது திக்ரே கல்வியாகப்பட்டது இறைவனுடைய ஒரு பெரும் பாக்கியமாக இவங்க மூலியமாக உலகம் முழுவதும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 400 வருடங்களாக அவரை காக்க வைத்திருக்கின்றான். அந்த கபூல் அவங்க வெயிட் பண்றாங்க. இவங்க வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சந்திக்கிறாங்க. இந்த திக்ரே கல்வியை கத்துக்கிட்டு என்ன செய்றாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இவங்க அதை என்ன செய்றாங்க, அந்த திக்ரே கல்வி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காலையில தஹஜ்ஜுத் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா இரவுல தான் முடிப்பாங்க. 18 வருஷங்கள் என்ன செய்றாங்க, விடாம செய்றாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த திக்ரே கல்வி செய்வதனால கிடைக்கக்கூடிய படித்தரங்கள், அதாவது நம்ம உலகத்துல பெரிய பெரிய பதவிகள் அடைவது போல முதலமைச்சர் இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, அது மாதிரி இந்த ஆன்மீகத்திலும் படித்தரங்கள் இருக்கிறது. இந்த படித்தரத்துல உயர்ந்த படித்தரம் என்னன்னு சொன்னா சித்திகத். அதாவது சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்திக் எப்படி ரலியல்லாஹு தஆலா அவங்க உயர்ந்த படித்தரத்துல இருக்கிறாங்களோ அதே மாதிரி இதுல இந்த விலாயத்திலையும் இந்த வலிமார்களுடைய இந்த விலாயத்துன்னு சொல்லக்கூடிய படித்தரங்களையும் சித்திகத்தான் உயர்ந்த படித்தரம். இந்த படித்தரம் இவங்க அடைஞ்சுக்கிறாங்க. அடைந்து விட்டு இந்த 18 வருஷமும் இறைநேசருடைய தன்மை என்னன்னு சொன்னா, இந்த திக்ர கல்வியுடைய தன்மை என்னன்னு சொன்னா 2 இருக்குது. ஒன்று திக்ர் இருக்குது, முராகபா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். திக்ர் முடிச்சிட்டு முராகபால உட்காரும் பொழுது நம்முடைய உருவாகப்பட்டது டெய்லி என்ன செய்யணும் சொன்னா அது கௌபத்துல்லா போகும். கௌபத்துல்லா போயிட்டு அங்க இருந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம். நம்ம செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். சில பேருக்கு இந்த கௌபத்துல தெரிய ஆரம்பிக்கும், சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியாதுனாலும் இந்த முராகபாவில டெய்லி இந்த கௌபத்துல்லா போற பாக்கியமும் டெய்லி மஸ்ஜித் நபி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய அவங்க சந்திக்கக்கூடிய பாக்கியமும் எல்லாரும் கிடைக்கும். அது இந்த இறைநேசர்களுக்கு எல்லாரும் கிடைக்கும்.
இந்த திக்ரே கல்வி செய்யணும் எல்லாரும் கிடைக்கும். இப்போ இவங்க அந்த திக்ரே கல்வியில டெய்லி நபி முகமது ஸல்லல்லாஹு சந்திப்பாங்க. சந்திச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, வந்துட்டு இருப்பாங்க. 18 வருஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அவங்க என்ன செய்யலன்னு சொன்னா, இவங்களுக்கு இந்த திக்ரே கல்விய மக்களுக்கு எத்திவீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா 18 வருடங்கள் முடிந்த பிறகு இவங்க உயர்ந்த படித்தங்களை வாங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த திக்ரே கல்வியை மக்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த உத்தரவை பெற்றுவிட்ட இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உடனே மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. மஸ்ஜிதிலே வந்து அங்க உள்ள மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, 40 நாள் யார் தஹஜ்ஜத் தொழுகையுடன் இந்த திக்ரே கல்வியை தொடர்ந்து செய்றீங்களோ உங்களுக்கு நான் இறைவனுடைய கிருபையிலே அஹதியத்துங்கிற இறைநேச படித்தரங்கள் மட்டுமல்லாமல் மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த படித்தரத்தை வாங்கி தர்றேன். அது மாத்திரம் அல்லாமல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரூஹானி முறையிலே பைஅத் செய்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மஜ்லிஸ்ல ஒரு பெரியார் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, இது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு முன்பு உள்ள மக்கள்லாம் 30 வருஷம் 40 வருடம் என்ன செஞ்சாங்க, காட்டுல போய் தவம் செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த இவர் 40 நாள்ல தர்றதா சொல்றாரு. இது எப்படி சாத்தியமா நினைக்கும் பொழுது அவருடைய மனதில் ஒன்று வருகிறது. அத அவர் முகத்தை பாக்குறாரு. இவர் சொல்லக்கூடிய மனிதர் நல்ல பிரகாசமா இருக்கிறாரு. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் சொல்ல மாட்டார். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் கذب علي متعمدا فليتبوأ مقعده من النار. யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்றாங்களோ அவங்க தங்களுடைய தங்குமிடத்தை நரகத்திலே தேடிக்கொள்ளட்டும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே இவர் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம முயற்சி தான் பார்ப்போமேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க 40 நாள் அதே மாதிரி அந்த தஹஜ்ஜத் தொழுகையோட அந்த திக்ர் செய்றாங்க. 40 நாள் முடிந்த பிறகு அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு இந்த அஹதியத்தில் சொல்லக்கூடிய அந்த பெரிய படித்தரத்தை வாங்கி தந்தது மாத்திரமில்லாமல் மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே உட்கார வைத்து அவங்க கையில இவங்க கையை வைத்து ரூஹானி முறையிலே ஆன்மீகமான முறையிலே பைஅத் செய்ய வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பக்கத்துல யாரு இருக்கான்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட முஸாஃபா செய்ய வைக்கிறாங்க. அவங்க பக்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட முஸாஃபா செய்ய வைக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் அதை பெற்றுக்கொண்ட அவர் ஒரு புக்கில் எழுதுறார். இந்த விஷயத்தை நான் என்னுடைய அல்லாஹ்வுடைய கிருபையில நான் அடைந்து கொண்ட விஷயங்கள் இதுன்னு எழுதுறார். அதை நான் படிச்ச பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் நமக்கும் கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில இதுல நான் இந்த திக்ரே கல்வியில இறங்கின பிறகு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, என்னுடைய நண்பர்கள் கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை செய்யக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த திக்ர் செய்யறாங்களோ அவங்க அனைவருக்கும் கிடைக்கும். ஏன்னு சொன்னா இந்த திக்ரை செய்வதற்கு ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க சொன்னா, நாம் ஒரு இறைநேசர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறாங்க. பல ஷேகுமார்ட்ட போய் பையத் ஆறாங்க. ஆனா அங்க இந்த யார்கிட்ட வந்து இந்த படித்தரம் கொடுக்கக்கூடிய முறை இருக்கிறதோ, யாருக்கு பவர் இருக்கிறதோ அவங்க தான் கொடுக்க முடியும். எல்லா ஷேகுமாரும் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த சில்சிலா இந்த காலத்துல நக்ஷபந்தியா அவைசியான்னு சொல்லக்கூடிய இந்த சில்சிலால மட்டும்தான் இந்த படித்தரங்களை கொடுக்கக்கூடிய முறை இருக்கிறது. மற்ற தரிகாக்கள்ல பல ஷேகுமான சந்திச்சிருக்கிறேன். அவங்கள்ட்ட கீழே நான் வந்து பையத்தா இருக்கிறேன். அவங்க வந்து கொடுக்கக்கூடிய தஸ்பியா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுங்க, இது போலதான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட முடிஞ்சு போச்சு. கடைசியா அவங்க கொடுக்குற என்னன்னு சொன்னா பாஸ் சொல்லக்கூடிய இந்த தரிகாக்குள்ள இந்த நக்ஷபந்தியா கொடுக்கக்கூடிய ஆரம்பமா கொடுக்கக்கூடியதை அவங்க கடைசியா கொடுக்குறாங்க. மூச்சை இழுக்கும் போது அல்லாஹ் விடும்போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதோட அவங்களுடைய பாடத்திட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த நக்ஷபந்தியா அவைசான்னு சொல்லக்கூடிய இதுலதான் ஆரம்பமே என்ன செய்யறாங்க, திக்ரே கல்வியில இந்த ஃபாஸ்ல அல்லாஹ் இழுத்து ஹூன்னு விட சொல்லக்கூடிய இந்த முறை சொல்லி தர்றாங்க. இது செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து 6 மாசம் தஹஜ்ஜத் தொழுகையோட இந்த திக்ரே கல்வியை காலையில 1/2 மணி நேரம் சாயந்தரம் 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு வந்தோம் சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய கிருபையில இறைநேசன் சொல்லக்கூடிய அந்த படித்தரங்களை நம்ம ஷேக் மாலு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, அதாவது இந்தியாவுடைய கலீஃபாவை நியமிக்கப்பட்டவங்க தான் ஷேக் வந்து முகமது மாலிக். அவங்க மூலியமாக நம்ம கிடைக்கும். அது இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த திக்ருக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இப்படி இந்த ஷேக் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த திக்ரே கல்வியை கத்து கொடுத்தாங்க, உலக மக்களுக்கு கத்து கொடுத்தாங்க. அவங்க வஃபாத்தானதுக்கு பின்பு அவருடைய மாணவர் ஷேக் முகமது அக்ரம் சொல்லக்கூடியவங்க இப்போ முனாராவில் இருக்கிறாங்க. அவங்க உலகத்துக்கே இந்த நக்ஷபந்தி அவைசியாவுடைய கலீஃபாவா இருக்கிறாங்க. அவங்க உலகத்துக்கே கலீஃபா இருக்கிறாங்க. அவங்களுடைய திக்ர் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு இரவு 9 மணிக்கு, நம்ம இந்தியா டைம் இரவு 9 மணிக்கு இதுக்கு இன்டர்நெட் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாம் அதே சமயத்துல உட்கார்ந்து திக்ர் செய்யறாங்க. நீங்க போட்டா கூட இன்ஷா அல்லாஹ் வரும். இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நீங்களும் இறைநேசர் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த புக்ல இருக்குது. நீங்க அதை பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த ஷேக் முகமது அக்ரம் இருந்து பையத்தானவங்க தான் நம்ம ஷேக் முகமது மாலிக். அவங்க மெட்ராஸ்ல இருக்காங்க. அவங்க துபாயில இருக்கும்போது இது கத்துக்கிட்டாங்க.
இதை இந்திய மக்களுக்கெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய வேலையே ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாங்க. 1991 கடைசியில வந்துட்டு கடந்த 23 வருடங்களாக இந்தியா முழுவதும் இதை கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருடைய மாணவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. ராஜஸ்தான் இருக்காங்க, டெல்லியில இருக்கிறாங்க, ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, அதே போல யூபில இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் அல்லாஹ்வுடைய கிருபையில அவருடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இவருடைய அட்ரஸ், அதாவது இவருடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு சொன்னா மெட்ராஸ்ல இருக்கிறது. மெட்ராஸ்ல 7 கிணறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இவருடைய தலைமையகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் டெல்லியிலும் இவருடைய தலைமையகம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அப்படிப்பட்ட இந்த திக்ரே கல்வி தான் நாம இப்போ கத்துக்கிற இருக்கிறோம். இந்த திக்ரே கல்வி செய்யறது நமக்கு என்ன பயன்கள் சொன்னா, என்ன நன்மை என்னன்னு சொன்னா, நம்ம திக்ர செய்யறதுனால ஒன்னாவது ஆரம்ப பயன் என்ன சொன்னா தொழுகையில ஆர்வம் உண்டாகும். இப்ப நம்ம தொழுகையில ஏதோ பொடுபோக்கா தொழுதுட்டு இருக்கோம், அது மாதிரி தொழுகையிலே ஒரு கண் குளிர்ச்சி உண்டா. நபி சொன்னாங்க, தொழுகையிலே எனக்கு கண் குளிர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தன்மை உண்டாகும். தொழுவதற்கு ஆர்வம் உண்டாகும். எதை செய்தாலும் அல்லாஹ்க்கு விரும்புவானா விரும்ப மாட்டானா என்று நாம் நினைத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். இரண்டாவது தொழுகையிலே பயபக்தி உண்டாகும். மூணாவது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தன்மை நமக்கு உண்டாகும், எல்லா சமயத்தில் எல்லா விஷயங்களுமே. அதற்கு அடுத்ததாக நான்காவது என்னன்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் மவுத்து என்று கொண்டு இருக்கிறது. மவுத்துல வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கல்வி செய்வது நிச்சயமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா நபி சொன்னாங்க, கபராகப்பட்டது ஒன்று சொர்க்கத்துடைய சோலையாக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா நரகத்துடைய படுகொலையா இருக்கும். ஆனா யார் இந்த திக்ரே கல்வி செய்யறாங்களோ அவர்களுக்கு இந்த திக்ர் செய்வதன் காரணமாக கபராகப்பட்டது பிரகாசமா இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த படித்தரம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா, யார் இந்த அஹதியத்துங்கிற படித்தரம் முதல் படித்தரம் வாங்கினாங்களோ அவங்களுடைய ரூஹாகப்பட்டது 50,000 ஒளிவடங்கள் தாண்டி அவங்க படித்தத்தை போய் அமர்ந்துக்கிறோம், கபூர் இருக்காது. அதே மாதிரி இதுக்கு அடுத்த படித்தரம் மஸ்ஜித் நபின்னு யாராவது வாங்கிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வஃபாத்தான பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ரூஹாகப்பட்டது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல போய் அமர்ந்து இருக்கும். வஃபாத்தான பிறகு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து மறுமையிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது மாத்திரம் அல்லாமல் மறுமையிலே கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் அரிசி நிழல்ல இருப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து வியப்படையக்கூடிய அளவுல யார் இவர் நபியா என்று சொல்லக்கூடிய அளவுல என்ன செய்வாங்க, சிம்மாசனங்கள் உயர்ந்த சிம்மாசனங்களை போட்டு அலங்கரித்து இருப்பாங்க. யாரு அதிகமா திக்ர் செய்யறாங்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். அது மாத்திரம் அல்லாமல் மீசான் என்ற திராசிலே அவர்களுடைய நன்மை அளவிடக்கூடிய சமயத்துல அந்த திராசுடைய எடையை அதிகப்படுத்துவான். ஹவுதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய நீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். சிராத்துல் முஸ்தகிம் படத்தை மக்கள் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. ஆனா இந்த திக்ர் செய்யக்கூடியவங்க எல்லாம் மின்னல் வேகத்துல கடக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இது இம்மையிலும் நன்மை தருகிறது, மறுமையிலும் நன்மை தருகிறது. ஆகவேதான் இந்த திக்ரை கல்வி நம்ம செய்கின்றோம். இது நம்ம கத்துக் கொடுக்கிறோம். ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம பெண்கள் இடத்துல பாக்குறோம், எப்ப பார்த்தாலும் சீரியலே பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. சீரியலை பார்த்துட்டு உட்கார்றதுனால அவருடைய மன உளைச்சல் அதிகமாகிறது, மன கஷ்டங்கள் அதிகமாகிறது, மனசுல ஒரு நிம்மதி இல்ல. ஆகவே இந்த நிலைமை மாறணும்னு சொன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னன்னு சொன்னா திக்ரே கல்வி தான். இந்த திக்ரே கல்வியை செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான், அல்லாஹ்வுடைய நினைவுல தான் உங்களுடைய இதயங்கள் சாந்தி அடைகிறது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எப்ப சாந்தி அடைகிறது? எதுலையுமே சாந்தி அடையாது. எப்ப சாந்தி அடையும் சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவுல மட்டும்தான் உங்களுடைய இதயம் சாந்தி அடையுதுன்னு சொல்கின்றான். ஆகவே அந்த நினைவை, அல்லாஹ்ங்கிற நினைவை உங்களுடைய இதயத்துல கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு சாந்தி ஏற்படுகிறது. அந்த சாந்தி ஏற்படுதுன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே கிடைச்சு போயிடும். ஆகவே அப்படிப்பட்ட சாந்தியை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதான் இந்த திக்ரே கல்வி. இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம்.